ஹாய் பீப்பிள், இன்றைக்கி காஃபியில் ஒரு நல்ல கலப்படம் பற்றி பார்க்க போகிறோம். நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் விற்கிறவங்களுடைய லாபத்துக்காக தரமில்லாத இன்னொரு பொருளை கலந்து விட்டு விற்கிறது தான் கலப்படமே. அரிசியில் கல், மிளகில் பப்பாளி விதை, கடுகில் ஆர்ஜிமோன் விதைன்னு பல கலப்படங்கள் நடந்துட்டு வருது. காஃபி பொடியிலையும் அது மாதிரி கலப்படம் நடக்குது. காஃபி பொடியில் புளிய விதை, மரத்தூள் இதெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க. ஆனால் காஃபியில் காசினிக்கீரை கலப்படம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக காஃபி பழத்திலேருந்து விதைகளை எடுத்து வறுத்து அரைச்சி அந்த பொடியை கலந்து குடிக்கிறதான் காஃபியே. ஆனால் 1800களில் அமெரிக்க உள்நாட்டு போர் நடந்ததுனால நியூ ஆர்லியன்ஸ் துறைமுகத்தில் காஃபியை இறக்குமதி செய்ய முடியலை. ஆனால் வீரர்களுக்கோ காஃபி ரொம்ப தேவைப்பட்டது. வேறு வழி இல்லாமல் இருந்தப்போ தான் இந்த கண்டுபிடிப்பு நடைமுறைக்கு வந்தது. அது என்னென்னா சிக்கரிக் பவுடர் கலந்த காஃபி. இந்த சிக்கரி அதிகம் கலந்த காஃபி இன்றைக்கும் நியூ ஆர்லியன்ஸ் காஃபி அப்படின்னே சொல்லப்படுது. இந்த சிக்கரி எதுலேருந்து வருது அப்படின்னா சிக்கோரியம் இன்டிபஸ் அப்படிங்கிற தாவரத்துடைய வேர்லேருந்து எடுக்கப்படுது. சரி, அப்போ காசினிக்கீரைக்கும் காஃபிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சிக்கோரியம் இன்டிபஸுடைய தமிழ் பெயர் தான் காசினிக்கீரை. அதனுடைய ஹிந்தி பெயர் கஸ்னி. இந்த காசினிக்கீரையுடைய முழு தாவரமுமே சாப்பிட ஏற்றது. இதனுடைய கீரை, அதாவது இலைகளை நல்லெண்ணெய், மிளகு பொடி, பூண்டு, வெங்காயத்தோட வதக்கி தொடுக்கறியாக, அதாவது சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம். பூவையும் சேர்த்தே வதக்கி சாப்பிட முடியும். இந்த இலைகளில் பச்சையாக மற்ற வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்து காய்கறிகளை வச்சு பச்சையாக சாப்பிடலாம். ஏன்னா இந்த இலைகள் கசப்பு சுவையோட கார்ப்பும் உடையவை. இதனுடைய வேர்கள் தான் நமக்கு சிக்கரி பவுடரே கொடுக்குது. இதனுடைய வேர்கள் பருத்து வெள்ளையாக முள்ளங்கி மாதிரி இருக்கும். இதை நல்லா காய வச்சு கனசதுர வடிவ துண்டுகளாக நறுக்கி வறுத்து எடுக்கிறாங்க. இது அப்படியே பாக்கெட் போடப்பட்டும் விற்கப்படுது. தூளாக அரைச்சி பாக்கெட் போடப்பட்டு விற்கப்படுது. காஃபி தூளில் கலந்தும் விற்கப்படுது. இன்றைய பெரும்பாலான பிரபலமான காஃபி பிராண்டுகளில் கூட 70% காஃபி, 30% சிக்கரி கலக்கப்பட்டு தான் விற்கப்படுது. இந்த விகிதம் 80%, 20%ஆகவும் மாறுபடுவதும் உண்டு. ஏன் சிக்கரி வேர்பொடியை காஃபியில் கலக்கணும்? நிறம், மனம், திக்னஸ்ஸு இதை கூட்டுறதுக்காக கலக்கிறாங்க. ப்ளஸ் தயாரிப்பு செலவும் குறையும். முக்கியமாக காஃபி விதைகளில் காஃபீன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது ட்ரக்கு, போதை வஸ்து வரிசையில் சேர்க்கப்பட்டுள்ள ஒரு விஷயம். ஏன்னா இது நம்முடைய மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மளை சுறுசுறுப்பாக்கும். அதனால் இதை நாம் ஒரு நாளைக்கு 0.4 கிராமுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. 3 வேளைகள் காஃபி குடித்தாலே இந்த 0.4 கிராமை நாம் தாண்டிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் காசினிக்கீரையோ இயற்கையாகவே காஃபின் இல்லாத பொருள். அதனால் இதை காஃபியில் கலக்கும்போது காஃபின் அளவும் குறைக்கப்படுது. சுவை குறையாமல் காஃபின் குறைவாக குடிக்க முடிகிறது. நம்முடைய மூளையுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உருவாக்கத்துக்கும் மூளை நலனுக்கும் காசினிக்கீரை ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் மேங்கனீஸும் விட்டமின் B6 இருக்குது. உடல் எடை குறைப்புக்கு உதவுது. நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை, போதை வஸ்துக்களை சுத்தமாக க்ளீன் பண்ணுறது என்னன்னா கல்லீரல். ஆனால் தொடர்ந்து இந்த பணியை செய்கிறதுனால அந்த போதைப் பொருளால் அதிகமாக பாதிக்கப்படுவதும் இந்த கல்லீரல் தான். ஆனால் இந்த சிக்கரியாக்கி இந்த காசினி வேரில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இது கல்லீரல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. அதனால் சிக்கரியை வறுத்து ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்றாங்க. இதில் முக்கியமாக இனூலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களான ப்ரோபயாட்டிக்குகளை வளர செய்கின்ற ஒரு ப்ரீபயாட்டிக் பொருள். இந்த இனூலின் கெட்ட கொழுப்பையும் லிப்போப்ரோட்டீன்ஸையும் தடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை தடுக்கிறதுக்கு உதவுது. உடல் கால்சியத்தை உள்வாங்க இந்த சிக்கரி செடி முழுதுமே உதவுது. தொண்டை பகுதியில் வளர்கிற பூஞ்சைகளை கொன்று த்ரோட் இன்ஃபெக்ஷனை தடுக்க சிக்கரி இலை பயன்படுறதுனால இந்த குளிர்காலத்தில் சிக்கரி இலை சாப்பிட வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வறுத்த விதை, வறுத்த வேர்க்கஷாயம் நரம்பு பலவீனமானவங்களுக்கும் மூட்டு வலிக்கும் மருந்தாக ஆயுர்வேதத்தில் கொடுக்கப்படுறதுனால குளிர்காலத்தில் ஒரு தேவையான ஒரு கீரை இந்த காசினி கீரை. இதை வேர்களுக்கு தனியாக, இளம் மொட்டுகளுக்கு தனியாக, சாலடு இலைகளுக்கு தனியாக அப்படின்னு வளர்க்குறாங்க. வேர்களுக்காக வளர்க்கும் போது 4 மாதத்தில் இதை அறுவடை பண்ணிடுறாங்க. இந்த காசினி கீரையுடைய இலைகளை சமைச்சு தண்ணீரை வடிகட்டிட்டா கசப்பு குறையும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்திக்கலாம். இதனுடைய பூக்கள் இளநீல நிறத்தில் இருக்கும். இது கவிஞர்களை கவர்ந்திருக்கிற ஒரு பூ. ஆங்கில இலக்கியத்திலேயே ப்ளூ ஃப்ளவர் அப்படிங்கிறது காதலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. காஃபியில் சிக்கரி கலந்துருக்குதா கலந்துருக்கலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காஃபினா மிதமான கசப்பு சுவையோடு இருக்கும். ஆனால் சிக்கரியில் கசப்பு சுவை தூக்கலாக இருக்கும். வாசனையும் வேறுபடும். காஃபி தூளில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றும்போது தண்ணி விரைவிலேயே மென்மையானால் அதில் சிக்கரி இருக்குது. நீரை உறிஞ்சிக்கிற நேரம் எடுத்து கடினமாக இருந்தால் அது உண்மையான காஃபி தூள். காஃபி தூளை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் தூவணும். கொஞ்ச நேரம் மிதந்துச்சுன்னா அது கலப்படம் இல்லை.
டக்குன்னு மிதக்காமல் முங்கிடுச்சுன்னா அதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈரப்பதம், கலவை விகிதம், வறுத்த விகிதம், காஃபின் இதை பொறுத்து தான் சிறந்த காஃபி அமையும். நல்ல காஃபி இதய நோய்களை குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காஃபி எப்போ குடிக்கணும்னா காலையில் 9:30 to 11 மணிக்குள்ளே காஃபி குடிக்கிறது நல்லது. ஏன்னா ரத்தத்தில் கார்டிசால் லெவல் அப்போ தான் குறையும். அதனால் அந்த நேரத்தில் காஃபி குடிக்கிறது நல்லது. ஆனால் சிக்கரி காஃபி ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை குறைக்கும். அதனால் மருந்து சாப்பிட்ற சர்க்கரை நோயாளிகள், கர்ப்பிணிகள் இந்த சிக்கரியை சாப்பிடக்கூடாது. இன்ஸ்டன்ட் காஃபி தூள்கள் எல்லாமே சிக்கரியை பயன்படுத்துறதுனால நாம் வாங்குகிற காஃபி தூளில் சிக்கரியோட சதவீதத்தை பார்த்து வாங்கணும். ஏன்னா அளவான சிக்கரி அது காசினி வேர், அது உடல் நலத்துக்கு நல்லது. அதனால் பார்த்து வாங்குவோம், நல்ல பலனை மட்டும் அடைவோம்.